நிறைய நேரத்தில் நம்மளை நாமளே ரொம்ப லோவாக நினச்சிக்கிறாங்க. நம்மளுடைய வேல்யூ நமக்கே தெரியலன்னு வைங்களேன், வெளியில் இருக்கிறவங்க நம்மளை எப்பவுமே மதிக்க மாட்டாங்க. வேத வசனம் அழகாக சொல்லுது, நாம் என்னதான் குறைச்சல் உள்ளவர்களாகவே இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது என்னன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுதே நம்மளை ரொம்ப ஸ்பெஷலா சொல்றாருங்க. அது மாத்திரம் இல்லை, நீங்களும் நானும் சாதாரணமா உண்டாக்கப்படல, தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கிறவங்க. அப்பனா நாம எப்பவுமே நான் இவ்வளவுதான், என் அழகு இவ்வளவுதான், என் திறமை இவ்வளவுதான், என்னால் இவ்வளவுதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு லிமிடேஷன் போடாம, இல்லை நான் ரொம்ப வேல்யூவான பர்சன், நான் கர்த்தரை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறேன்றதை மறக்காம நீங்க உங்களை கீழான நிலைமையில இருந்து மேலான நிலைமைக்கு யோசிக்கிறவர்களா இருக்கணுங்க. உலகத்துல நம்மளாலையும் சாதிக்க முடியுங்க. தேவன் நம்மோடு இருக்கிறார். தொடர்ந்து நீங்க மேலானவைகளை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.